வணக்கம் டிவிகே சொந்தங்கள் அனைவருக்கும். இன்றைக்கி 80வது சுதந்திர தினம் இன்றைக்கி எல்லோரும் கொண்டாடினோம். நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். தலைவர் விஜய் அவங்க இன்றைக்கி செங்கோட்டையில் கொடியேற்றினார். இதைத்தான் இந்த நாளை தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். நம்ம நல்லபடியாக நடந்தது. இதில் ஒரு படப்பிடிப்பு நடத்தினாங்க தெரியுமா, இந்த ஊடகத்துறையினர். நம்ம எல்லாம் கவனிச்சிங்களா அதை? அவர் வீட்டிலேருந்து கிளம்பி செக்ரட்டரியேட் வரலாம் வழிநெடுகளும் ஃபுல்லாக படப்பிடிப்பு நல்லா அருமையாக நடத்திட்டே இருந்தாங்க. அது நம்ம இப்போ டிவியில் நம்ம லைவாக பார்க்குறப்ப ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்கிறேன். ஒரு பக்கம் டெல்லியில் கொடியேற்றினார் நரேந்திர மோடி, பிரதமர் நரேந்திர மோடி கொடியேற்றினார். அதை பக்கம் ஒரு பக்கம் வர்ணனை போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்கே நம்ம தலைமைச் செயலகத்துக்கிட்ட போட்ட அந்த ஏற்பாடுகளை பற்றியெல்லாம் வீடியோ காட்டிகிட்டே இருக்கிறாங்க. இந்த ஊடகத்துறையினருக்கு ஏன் இந்த எச்ச புத்தினே தெரியல. மறுபடியும் அவனுங்க அந்த எச்ச வேலையை தான் பார்க்குறானுங்க. ஒரு பொது இடத்துல ஒரு பொது விழாவை ஒரு கவரேஜ் பண்ணுறேன்டானா அதை விட்டுட்டு திரிஷாவையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தான். நீ நல்லா கவனிச்சிருப்பீங்களா? பாருங்கள், அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் அப்போவே நினச்சேன், இதில் ஏதோ ஒரு கழகத்துக்கு உண்டாக்குறானுங்க, வழியை தேடுறானுங்க இவனுங்க நான் நினச்சேன். அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய இப்போ வர விமர்சனங்கள் வதந்திகள்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இன்னமும் திருந்தலையா இவனுங்க? இந்த வாங்கி தின்ற இந்த எச்ச மீடியாங்க அசிங்கமாக கேட்கலான்னு தோணுது. பப்ளிக்கில் போயிட்டு என்னத்த இவனுங்களா, அவனுக்கு தான் அறிவில்லாமல் பண்ணுறான், நம்ம எப்படி பேசுறதுன்னு தோணுது. அது திரிஷாவே கவர் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு வேறு வேலை இல்லையா? ஏன்டா அங்கேயே தான் பிரச்சனை தேடுறதுக்குன்னே வருவீங்களா? இல்லை நீங்களே கிரியேட் பண்ணுறதுக்குன்னே அதுக்குன்னே காத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களை எவன்டா கூப்பிட்டா? எச்ச நாய்களா? உங்களுக்கு எதுக்கு இந்த ஈனப்பழப்பு? உங்களை யார் கூப்பிட்டா முதல்ல அங்கே? நானும் அது மாற்றுவானுங்கன்னு பாரு. அப்போ எனக்கு ஒரு டவுட்டு, இவனுக்கு தேவையில்லாமல் அதையே த்ரிஷாவே ஃபோக்கஸ் பண்ணுறானுங்க. அங்கே என்ன நடக்குது? இது ஒரு மக்களுக்கான விளையாடா? அது அறிவில்லையா கொஞ்சம்? அதில் கூட போய் ஆதாயம் தேட பார்க்குறீங்க, பீ தின பார்க்குறீங்க நாய்களா? உங்களுக்கு அறிவில்லை? த்ரிஷாவே எந்த நேரமும் த்ரிஷாவே ஃபோட்டோ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் அந்த வீடியோவை. ஃபுல்லாக அதையே ஃபோக்கஸ் பண்ணி தானுங்க. அதுக்கப்புறமா விஜய் கிட்ட வர அப்புறமா அவரை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா அவர் அங்கே இருக்கிற நிகழ்ச்சியெல்லாம் நல்லபடியாக நடத்திட்டு அந்த அணிவகுப்பு மரியாதையெல்லாம் பார்த்துட்டு கோட்டையில் போய்ட்டு கொடியை ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரார். ரிட்டர்ன் வரப்போ வாக்கில் போகிறார். வாக்கில் போயிட்டு அதுவே எல்லோரையும் மக்கள் எல்லாம் சந்தித்து கையசிச்சுட்டு அதுக்கப்புறமா கார் ஏறி போகிறாரு. கார்லேருந்து பப்ளிக்கு தான் கை காட்டுறாரு. இந்த எச்ச வேலையை இப்போ பார்க்கல அவனுங்க, ஜெயலலிதா காலத்துக்கே பார்த்தானுங்க. அதாவது முன்னாள் நம் தலைவர் இருக்காருங்களே விஜயகாந்த், சட்டசபையில் பேசுகிறப்ப ஒரு 2 கழக நாரதருங்க பின்னாடி இது சினிமா இல்லை, அரசியல் சினிமா மாதிரி இங்கே நடிக்காதுன்னு சொன்னதுக்கு கோவம் நாக்கு துருத்தினார். அப்போ என்ன பண்ணிட்டானுங்க, அவனுங்க 2 பேரையும் பார்த்து நாக்கு துருத்தி கை காட்டின விஜயகாந்த் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி ஜெயலலிதா அம்மாவை தான் சொல்கிறாங்க காட்டி விட்டு அப்போ தாலி அர்த்தத்தை படுபாவிங்க அவனுங்க, இந்த எச்ச ஊடகக்காரனுங்க. அந்த எச்ச வேலையை இன்னைக்கு அவனுக்கு பார்த்துருக்கானுங்க. ஏன்டா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? என்ன தாண்டா வேணும் உங்களுக்கு? டே, நாட்டு மக்கள் தன்னால் திருந்தி அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு முதல்வரை, மக்களை ஏற்றுக்கிட்டாங்க. உங்களுக்கு எங்கே வலிக்குதுன்னு தெரியலையா? உங்களை ஏன் அந்த பொது நிகழ்ச்சியில் சேர்க்குறாங்கன்னு தெரியல எனக்கு. மக்களை இது இல்லை எல்லாருக்கும் சரியானா இதுக்கு இது எல்லாருக்கும் பகிருங்க. நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு பாருங்கள். ஏன் இந்த எச்ச வேலை இவனுங்களுக்கு?